எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவை பற்றிய வாக்குத்தத்தமும் கல்வாரியின் ஆசீர்வாதங்களுமே ஆகும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களால் இவற்றை தூரத்திலேதான் பார்க்க முடிந்தது. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் அவர்கள் மேல் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தியதால் தான் இன்று விசுவாச வீரர்களின் பட்டியலில் அவர்களை பார்க்க முடிகிறது. அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவரை அந்நியரும் பரதேசிகளுமாய்தான் வாழ்ந்து மரித்தார்கள். அப்படியானால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். உதாரணமாக, ஆபிரகாம் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த போதிலும் அவற்றையெல்லாம் தேவனுக்காக விட்டுவிட்டு பரதேசியாய் வாழ்ந்து முடித்தார். ஏனென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்குகிற ஒரு நகரத்தை குறித்த வெளிப்பாடு அவரிடத்தில் இருந்தது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல், இன்று நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போமானால் அனுதினமும் நம்முடைய பாவத்திற்கும் இச்சைகளுக்கும் மரிக்கின்றவர்களாய் இருப்போம் என்று கூறுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் லாபம் என்று எண்ணுகிற அநேக காரியங்களை நஷ்டமாகவும் எண்ணுவோம் என்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தரின் வருகை தாமதிக்கும் போது நாம் விசுவாசத்தில் வாழ்ந்து விசுவாசத்தில் மரிக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்ய வேண்டும். இல்லையென்றால் நாம் தோல்வியையே தழுவுவோம். எனவே நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தியத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.